DJI Mic வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். DJIயோட லேட்டஸ்ட் வயர்லெஸ் மைக் இது. இது சார்ஜிங் கேஸோடு வருது. ஒரு ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர் இதுக்குள்ளே இருக்கும். இன்பில்ட்டாக சார்ஜ் ஆகிக்கிறோம். கேஸ் ரொம்ப சாலிடாக காம்பாக்டாக இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. DJI லோகோ மேலே இருக்குது. ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவர் அண்டு 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். நீங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிரும். கூடவே லைட்னிங் போர்ட், USB டைப் சி போர்ட், கேமரா ஹாட் ஷூ 3மே கொடுத்துருப்பாங்க. இதோட ஒரு பவுச் வரும். அந்த பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3.5 mm ஆடியோ கேபிள், டைப் சி கேபிள், 2 விண்ட்ஷீல்ட் வருது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த டிரான்ஸ்மீட்டர். டிரான்ஸ்மீட்டரோட லெஃப்ட் சைடு டைப் சி போர்ட் பவர் பட்டன் இருக்கும். ரைட் சைடு லிங்க் பட்டனும் இண்டிவிஜுவல் ரெக்கார்டிங் பட்டனும் இருக்கும். டாப்பில் மைக் இருக்கும். நீங்கள் லேவலியர் மைக் போகிற ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்கும். பேக் சைடு கிளிப்பும் மேக்னெட்டும் இருக்கும். இந்த டிரான்ஸ்மீட்டரில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. கிளிப்பும் இருக்குது. நார்மலாக நீங்கள் கிளிப்பை பயன்படுத்திக்கலாம், அல்லது மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஷர்ட்டில் ஃப்ரண்டில் அல்லது பேக்கில் நீங்கள் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் அந்த ரிசீவர். ஹாட் ஷூ கிளிப்பும் வருது. நீங்கள் கேமராவில் மவுண்ட் பண்ணிக்கலாம். லைட்னிங் போர்ட், இதை பயன்படுத்தி நீங்கள் iOS டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். டைப் சி போர்ட், இதை பயன்படுத்தி டைப் சி போர்ட் உள்ள டிவைஸை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம ரிசீவரை எடுக்கும் பொழுது லாங்குவேஜ், டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா செட்டிங்காக நம்ம ஸ்வைப் டவுன் பண்ணால் மோனோ சேஃப்டி சேனல், ஸ்டீரியோ, நம்ம டிரான்ஸ்மிட்டரில் லெஃப்ட் ரைட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் இருக்கும். ரிசீவர் கெயின் செட்டிங் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம 0 dBலேருந்து +12 dB அல்லது -12 dB வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் வேல்யூமையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட்டர் செட்டிங் இருக்கும். அதில் லோ கட் தேவைப்பட்டால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட்டர் கெயின் இருக்கும். அதில் டிரான்ஸ்மிட்டர் 1 and 2 இருக்கும். +12 dB அல்லது -12 dB சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு வச்சுக்கலாம். ரெக்கார்ட் ஸ்டாப் லாக் பட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ரெக்கார்டிங்கில் நம்ம ஆக்சிடென்டலாக அந்த ரெக்கார்ட் பட்டனை அழுத்தினாலும் ஸ்டாப் ஆகாது. இது டிரான்ஸ்மிட்டர் இண்டிவிஜுவல் ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நம்ம அதை ஆன் பண்ணி வச்சா நம்ம டிரான்ஸ்மிட்டரை எடுத்த உடனே ரெக்கார்டிங் ஆன் ஆயிரும். அப்போ ரெட் கலர் லைட்டு ஆன் ஆயிரும். வைப்ரேஷன் நோட்டிஃபிகேஷன், இண்டிவிஜுவல் ரெக்கார்டிங் பட்டனை ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்டாப் பண்ணும்போதும் வைப்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். டிரான்ஸ்மிட்டரோட எல்இடியை நம்ம பிரைட்டாகவோ இல்லை டிம்மாவோ வச்சுக்கலாம். செட்டிங்ஸ், ரிசீவரோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு டிரான்ஸ்மிட்டரையும் மேனுவலாக நம்ம டிவைஸோட லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லாங்குவேஜ், டேட் டைம் சேஞ்ச், ஃபேக்ட்ரி ரீசெட், வெர்சன்,
இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். 2 டிரான்ஸ்மிட்டரையும் கனெக்ட் பண்ண உடனேயே ரிசீவரில் இது போல் டிஸ்பிளே தெரியும். iOS டிவைஸை கனெக்ட் பண்ணுவதற்கு இந்த போர்ட்டை இது மாதிரி தான் நீங்கள் அந்த ரிசீவரில் கனெக்ட் பண்ண வேணும். நீங்கள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆடியோ இந்த ரிசீவர் மூலமாக ரெக்கார்ட் ஆகிரும். குவாலிட்டியான ஆடியோ நீங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். விண்ட்ஷீல்டு தேவைன்னா நீங்கள் இது போல் டிரான்ஸ்மிட்டரில் விண்ட்ஷீட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுச்சுக்குள்ளே இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். டிரான்ஸ்மிட்டர் இண்டிவிஜுவல் ரெக்கார்டிங்க்கு ஜஸ்ட் ரெக்கார்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். ரெட் லைட் ஆன் ஆயிரும், ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். லிங்க் பட்டன் இது நீங்கள் மேனுவலாக டிரான்ஸ்மிட்டர் 2 லிங்க் பண்ண உதவும். USB Type-C அந்த போர்ட்லேருந்து நீங்கள் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவர் பட்டனும் இருக்கும், தேவைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இண்டிவிஜுவல் ரெக்கார்டிங் டிரான்ஸ்மிட்டரில் ஆன் பண்ணால் நீங்கள் ரிசீவரில் தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்மிட்டர்லேயே -6 dBயில் ரெக்கார்ட் ஆகும். எந்த சேனலை ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் ரிசீவரில் தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்மிட்டர் பவர் பட்டனை டபுள் டைம் டேப் பண்ணால் மியூட் ஆயிரும், மறுபடியும் டபுள் டேப் பண்ணால் அன்மியூட் ஆயிரும். இதையே நம்ம ரிசீவர்லையும் செய்யலாம். இண்டிவிஜுவல் ரெக்கார்டையும் ரிசீவர்லேருந்தே ஆன் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட்டருடைய இன்டர்னல் மெமரியை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ரிசீவர் பவர் பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் லாக் ஆகிரும், மறுபடியும் 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகிரும். டிரான்ஸ்மிட்டரில் பவர் பட்டன், USB டைப் சார்ஜிங் போர்ட், ஹெட்ஃபோன் அவுட்புட், மைக் அவுட்புட் இருக்கும். பின்னாடி கனெக்டிங் போர்ட் இருக்கும். இதோட விலை சிங்கப்பூர் டாலரில் $529. Thank you for watching.